பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவும் போதுமான அளவிற்கு இருப்பில் இருப்பதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சம் கொண்டு இவற்றை அதிகமாக வாங்க வேண்டாம் எனவும் அந்நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருள் வாங்குவதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து இந்த அறிக்கையை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அந்நிறுவனம் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுமோ என பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என கூறியுள்ளது. காஷ்மீரில் உள்ள தமிழக மாணவர்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அயலக தமிழர் நல வாரியம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அங்குள்ள கல்வி நிறுவனங்களில் பயிலும் 41 தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அயலக தமிழர் நல வாரியத்தின் தலைவர் கார்த்திகேயா சிவசேனாபதி தலைமையில் இதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீநகர் நிஃப்ட் இயக்குநர் மற்றும் வேளாண் பல்கலைக்கழக அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேடர் அதிகாரியான ஆப்தாப் ஐஏஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமை சீரானவுடன் மாணவர்கள் பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். தமிழக அரசும் மாணவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கவலைப்பட தேவையில்லை என்றும் அயலக தமிழர் நல வாரியம் தெரிவித்துள்ளது. உதவிக்கு 7550331902 என்ற வாட்ஸ்அப் எண்ணும் 8069009901 என்ற இலவச தொலைபேசி எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை இந்தியா முறியடித்தது குறித்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் விடிய நடத்திய தொடர் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்து தக்க பதிலடி கொடுத்து வரும் சூழலில் ராணுவம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் ட்ரோன்கள் வெடிமருந்துகளை பயன்படுத்தி மேற்கு எல்லையில் தாக்குதல் நடந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல்கள் திறம்பட முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய ராணுவம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளது. அனைத்து தீய நோக்கங்களுக்கும் பலத்தால் பதில் அளிக்கப்படும் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் IAS அதிகாரிகள் பெற்ற விடுப்பை ரத்து செய்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பஞ்சாப் மாநில காவல்துறையினரின் விடுப்புகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது IAS மற்றும் மாநில சிவில் சர்வீஸ் அதிகாரிகளின் விடுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விடுப்புகளுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு மாநில தலைமைச் செயலரின் ஒப்புதல் இல்லாமல் அதிகாரிகள் விடுப்பு எடுக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் எல்லை மாவட்டங்களில் உள்ள தங்கள் மாநிலத்தவர்களுக்காக கட்டுப்பாட்டு மையங்களை கேரள அரசு திறந்துள்ளது. அங்குள்ள கேரள மாநிலத்தவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக முதல்வர் பினராயி விஜயனின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமைச் செயலகத்தில் இந்த மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள உதவி எண்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை கேட்டு பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிய சமூக ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒருங்கிணைந்த பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் வேண்டுமென்றே பரப்பப்படும் தவறான தகவல்களுக்கு இரையாக வேண்டாம் என்றும் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் ஆதரவு பொய் பிரச்சாரங்கள், பாதுகாப்பு படைகள் மற்றும் தற்போதைய நிலையை பற்றிய சந்தேகத்திற்கிடமான தகவல்களை பார்த்தால் உடனடியாக #PIB ஃபேக்ட் செக் எக்ஸ் தளம் factcheck@pib.gov.in என்ற மின்னஞ்சல் அல்லது 8799711259 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் காரணமாக தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஒத்திவைப்பதாக ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் மே 16 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கலை காத்திருக்கும் இந்தியா முதலில் வரட்டும் என்று கூறி தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவை தேதி குறிப்பிடாமல் படக்குழு ஒத்திவைத்துள்ளது. கடந்த நிதியாண்டில் வங்கிகள் நகைக்கடன் வழங்குவது 2 மடங்கு உயர்ந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் பிப்ரவரி வரையிலான 11 மாதங்களில் 1,91,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய வங்கிகள் நகைக்கடன்கள் வழங்கியுள்ளன.
2023-24 நிதி ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 87% உயர்வாகும். அந்த நிதியாண்டில் 1,02,000 கோடி ரூபாய் மதிப்பில் நகைக்கடன்கள் வழங்கப்பட்டன. ஏனைய கடன் பிரிவுகளை விடவும் நகைக்கடன் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. 2020-21 நிதியாண்டில் இந்திய வங்கிகளின் நகைக்கடன் 60,724 கோடியாக இருந்தது. தற்போது அது 2 மடங்கு அதிகரித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் கழிப்பறை செல்ல முடியாமல் தவித்தவருக்கு 12,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2024 ஆண்டு இஸ்மாயில் என்பவர் சூரப்பட்டு சுங்கச்சாவடி வழியாக செல்லும் போது அங்கிருந்த கழிப்பறைக்கு செல்ல முயன்றுள்ளார். ஆனால் கழிப்பறை பூட்டப்பட்டிருந்ததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாக கூறி வழக்கு தொடர்ந்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் நீண்ட தூர பயணத்தின் போது வாகன ஓட்டிகளுக்கு சுங்கச்சாவடிகளில் கழிப்பறை, ஓய்வறை உள்ளிட்ட குறைந்தபட்ச வசதிகள் செய்து கொடுக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் 2023 ஆண்டில் 31% சிறுமிகளும் 14% சிறுவர்களும் 18 வயது ஆவதற்கு முன்பாக பாலியல் வன்கொடுமையை எதிர்கொண்டுள்ளனர் என்று சர்வதேச புகழ்பெற்ற ஆய்வு இதழ் லான்செட் தெரிவித்துள்ளது. உலக அளவிலும் இதே நிலை காணப்படுவதாக அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தொடர்வது மிக மோசமான போக்கு என்றும், குழந்தைகளுக்கு வன்முறையிலிருந்து பாதுகாப்பு அளிப்பது அடிப்படை மனித உரிமை என்றும், இது தொடர்பாக சர்வதேச அளவில் வலுவான கண்காணிப்பு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பா மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயன்றபோது பயங்கரவாதிகளை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. இருதரப்பிற்கும் இடையே நடந்த சண்டையில் பாகிஸ்தானின் தாந்தர் சாவடி தகர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக வீடியோவையும் எல்லை பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ளனர். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை இந்தியா முறியடித்தது குறித்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் விடிய விடிய நடத்திய தொடர் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்து தக்க பதிலடி கொடுத்து வரும் சூழலில் ராணுவம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும், ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகளை பயன்படுத்தி மேற்கு எல்லையில் தாக்குதல் நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல்கள் திறம்பட முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய ராணுவம், நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளது. அனைத்து தீய நோக்கங்களுக்கும் பலத்தால் பதிலளிக்கப்படும் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டிய இச்சூழலில் தனது பிறந்த நாளை அதிமுக நிர்வாகிகள் கொண்டாட வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்து நாட்டு மக்களை காத்து வரும் ராணுவ படைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பிறந்த நாளில் அதிமுக நிர்வாகிகள் தன்னை நேரில் வந்து சந்திப்பதை தவிர்த்து சமூக நல செயல்பாட்டு நிகழ்வுகளை மட்டும் மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். ராணுவ வீரர்கள் நலத்துடன் இருக்க பிரார்த்திக்குமாறும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் உள்ள தமிழக மாணவர்களை மீட்டு வருவதற்கு அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையம், முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் கட்டும் பணிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 3 குடியிருப்புகளை திறந்து வைத்தார். திருவல்லிக்கேணியில் 3 கோடி மற்றும் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்து கோவில் பணியாளர்களுக்கு ஆணைகளை வழங்கினார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகளில் ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் விலை உயர்ந்து காணப்படுகின்றன. பங்குச்சந்தைகள் சரிவுடன் காணப்பட்டாலும் இத்துறை பங்குகள் ஏற்றத்துடன் வர்த்தகமாகின்றன. குறிப்பாக பொதுத்துறையை சேர்ந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவன பங்குகள் 4 விழுக்காடு வரை உயர்ந்து காணப்படுகிறது.
பாரத் டைனமிக்ஸ் நிறுவன பங்குகள் 10 விழுக்காடு வரையிலும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன பங்குகள் 5 விழுக்காடு வரையிலும் உயர்ந்து காணப்படுகின்றன. குறிப்பாக ட்ரோன் உற்பத்தி நிறுவனமான ஐடியா 4G டெக்னாலஜி நிறுவன பங்குகள் 18 விழுக்காடு ஏற்றத்துடனும், துரோணாச்சாரியா ஏரியல் இன்னோவேஷன்ஸ் நிறுவனம் 5 விழுக்காடு ஏற்றத்துடனும் வர்த்தகமாகின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் ப்ரீஃபோஸ்ட் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வாட்டிகனின் சிஸ்டைன் தேவாலயத்தில் நடைபெற்ற 2ஆம் நாள் வாக்கெடுப்பில் ராபர்ட் ப்ரீஃபோஸ்டை கார்டினல்கள் 267வது போப்பாக தேர்ந்தெடுத்தனர். இதையடுத்து அந்த தேவாலயத்திலிருந்து வெண்புகை வெளியேறியது. பின்னர் ராபர்ட் ப்ரீஃபோஸ்ட் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவிலிருந்து மக்கள் முன் தோன்றினார். 14வது லியோ என்று தனக்கான பெயரை தேர்ந்தெடுத்திருக்கும் அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் போப் என்பது குறிப்பிடத்தக்கது. போப் பிரான்சிஸ் மேற்கொண்ட சீர்திருத்தங்களை இவர் முன்னெடுத்துச் செல்வார் என்றும் கருதப்படுகிறது. போப்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் ப்ரீஃபோஸ்ட் தேர்வானதற்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போப்பாக ப்ரீஃபோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும், இது அமெரிக்காவிற்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய கௌரவம் என்றும் தெரிவித்துள்ளார். அவரை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், அது ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் வான்ஸின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்தவர் ராபர்ட் ப்ரீஃபோஸ்டாக இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போப்பாக தேர்வான பிறகு 14வது போப் லியோவின் பெயரை தனக்கான பெயராக ராபர்ட் ப்ரீஃபோஸ்ட் தேர்ந்தெடுத்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி கண்டமிட்டு கண்டம் சென்று தாக்கும் ஏவுகணையை வடகொரியா மீண்டும் சோதித்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து செலுத்தப்பட்ட ஏவுகணை கடல் பகுதியில் சென்று விழுந்ததாக தென்கொரியா மற்றும் ஜப்பான் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KN-23 என்ற குறுகிய ரக ஏவுகணையை வடகொரியா சோதனை செய்திருக்கும் நிலையில் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் முன்னிலையில் இச்சோதனை நடந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நாடு முழுவதும் தேவைக்கு அதிகமாகவே பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பதிவுகளும் வதந்திகளும் பரவி வரும் நிலையில் அதற்கு தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதாக வெளியாகும் தகவல்களை நம்பி பதற்றமடைந்து யாரும் அதை வாங்கி சேமித்து வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மின்விளக்குகள் இல்லாமல் இருளில் மூழ்கியது. கடந்த 1965 மற்றும் 1971 ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான போர் நிலவிய காலகட்டத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொற்கோவிலின் மின்விளக்குகள் முழுவதுமாக அணைக்கப்பட்டன. தற்போது மீண்டும் அதே போன்றதொரு சூழ்நிலை எல்லைப் பகுதியில் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சீக்கிய குருத்வாரா பிரபந்த கமிட்டி, எல்லைப் பகுதியில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பே முக்கியம் என்றும், நிலைமை சீரானவுடன் விரைவில் மின்விளக்குகள் மீண்டும் ஒளிரச் செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும், இருளில் அவர்கள் சிரமப்படாமல் இருக்கவும் பொற்கோயிலின் நிர்வாகம் தற்காலிக ஏற்பாடுகளை செய்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து டெல்லி, ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் நிர்வாக அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் மட்டுமல்லாமல் CISF அதிகாரிகளும் தாஜ்மஹால் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து வங்கிகள் தங்களின் சைபர் பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்தியுள்ளன. எதிர் தாக்குதலுக்கான அச்சுறுத்தல்கள் காரணமாக எல்லைப் பகுதிகளுக்கு அருகில் உள்ள வங்கி கிளைகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எந்தவொரு சைபர் தாக்குதலையும் தடுக்க 24 மணி நேர போர் அறையை உருவாக்கியுள்ளதாக பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரி அசோக் சந்திரா தெரிவித்துள்ளார். சைபர் தாக்குதல் ஏற்படுவதற்கான எந்தவொரு சாத்தியக்கூறையும் தடுக்கும் வகையில் தொழில்நுட்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாக மற்றொரு பொதுத்துறை வங்கி அதிகாரி கூறியுள்ளார். வாடிக்கையாளர்கள் சிரமத்தை சந்திக்காத வகையில் வங்கிகளில் நிதி இருப்பதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 115 ரூபாய் விலை குறைந்து 9,015 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 920 ரூபாய் விலை இறங்கி 72,120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அமெரிக்க பெடரல் வங்கி கடன் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று அறிவித்திருப்பது, அமெரிக்கா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக இருப்பது போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றங்கள் நிலவும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. முற்பகல் 11 மணி அளவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 814 புள்ளிகள் சரிந்து 79,520 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 267 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 24,005 புள்ளிகளிலும் வர்த்தகமாயின. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் நிலையிலும் இந்திய சந்தைகளில் பெரிய வீழ்ச்சி தென்படவில்லை. அதே நேரம் பாகிஸ்தானின் கராச்சி பங்குச்சந்தை 2 நாட்களில் சுமார் 15% வீழ்ச்சியடைந்தது. ஒரே நாளில் கராச்சி சந்தை முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு சுமார் $820 பில்லியன் அளவிற்கு சரிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானிய சமூக ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒருங்கிணைந்த பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும், வேண்டுமென்றே பரப்பப்படும் தவறான தகவல்களுக்கு இரையாக வேண்டாம் என்றும் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் ஆதரவு பொய் பிரச்சாரங்கள், பாதுகாப்பு படைகள் மற்றும் தற்போதைய நிலையை பற்றிய சந்தேகத்திற்கிடமான தகவல்களை பார்த்தால் உடனடியாக #PIB ஃபேக்ட் செக் எக்ஸ் தளம் factcheck@pib.gov.in என்ற மின்னஞ்சல் அல்லது 8799711259 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் எல்லை மாவட்டங்களில் உள்ள தங்கள் மாநிலத்தவர்களுக்காக கட்டுப்பாட்டு மையங்களை கேரள அரசு திறந்துள்ளது. அங்குள்ள கேரள மாநிலத்தவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக முதல்வர் பினராயி விஜயனின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமைச் செயலகத்தில் இந்த மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள உதவி எண்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை கேட்டு பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் IAS அதிகாரிகள் பெற்ற விடுப்பை ரத்து செய்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பஞ்சாப் மாநில காவல்துறையினரின் விடுப்புகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது IAS மற்றும் மாநில சிவில் சர்வீஸ் அதிகாரிகளின் விடுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விடுப்புகளுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதல்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதோடு மாநில தலைமைச் செயலாளரின் ஒப்புதல் இல்லாமல் அதிகாரிகள் விடுப்பெடுக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை அழிக்க வேண்டுமல்லவா என நிருபர் கேட்ட சர்ச்சை கேள்விக்கு, அங்கும் மனிதர்கள்தான் வாழ்கிறார்கள், இங்கும் மனிதர்கள்தான் வாழ்கிறார்கள், எந்த நாட்டையும் அழிக்க வேண்டாம் என்று பதிலளித்த பீகார் சிறுவனின் பேச்சு இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2 நாடுகளிலும் இந்து முஸ்லிம் மக்கள்தான் வாழ்கிறார்கள், அவர்களை ஏன் கொல்ல வேண்டும் என்றும் அந்த சிறுவன் கேள்வி எழுப்பினார். இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் காரணமாக தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஒத்திவைப்பதாக ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் மே 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கலை காத்திருக்கும், இந்தியா முதலில் வரட்டும் என்று கூறி தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவை தேதி குறிப்பிடாமல் படக்குழு தள்ளி வைத்துள்ளது.